ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸாக ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து வாய்ஸ் வந்து ஒரு சைடு தான் கேட்குதுன்ற கேட்டுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஹெட்ஃபோனில் கேட்குறப்ப எனக்கு 2 சைடும் கேட்டுச்சு. ஏன் தெரில. ஸோ அதனால் திரும்பவும் இன்றைக்கி இந்த வீடியோ திரும்ப ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ 5 மினிட்டாக நம்ம பார்க்குறப்ப 5 மினிட்டாக ஏன் பார்க்குறோன்னா நிறையா ஸ்விங்ஸ் தெரியும். அதனால் 5 மினிட்டாக சொல்கிறேன். ஸோ வந்து ப்ரீவியஸாக வந்து இஎஸ் வந்து இந்த லோவை எடுத்துகிட்டு சிஎஸ்டி செட் பண்ணியிருக்கு, மேலே புஷ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லோ வந்து ப்ரொடெக்டடான லோ. ஸோ ப்ரைஸ் வந்து என்கியூ இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா பைஸெல்லாம் இருந்தேன். ஏன் செல் பார்த்தேன், ஏன் வந்து அடி வாங்கினேன்றதை சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி 2 செல்லு ஒரு பையி, 2 செல்லோட லாஸை வந்து அந்த ஒரு பையில் ரெக்கவரி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக் ஈவன் டே தான். ஸோ ஏன் அந்த செல் எடுத்தோம், ஏன் அந்த பை பார்த்தோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ 1 மினிட்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 9:30க்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த ஐஸில் ஒரு எஸ்எம்டி கொடுத்துச்சு, கேண்டில் எஸ்எம்டி மாதிரி. கேண்டில் எஸ்எம்டி கொடுத்துட்டு சிஎஸ்டி வச்சோடனே நான் இங்கே செல் போனேன். செல் போயிட்டு என்னோட எஸ்எல் வந்து ஹைஸில் வச்சுருந்தேன். ஸோ ப்ரைஸ் திரும்ப மேலே போச்சு. திரும்ப அந்த ஹைஸை இங்கே எடுத்து திரும்ப ஒரு சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணுச்சு. ஃபார்ம் பண்ணோடனே திரும்பி இன்னொரு என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஹைஸில் 2 எஸ்எல்லையும் மூவ் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் எனக்கு எஸ்எல்லை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இதனோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஸோ செகண்ட் ட்ரேடுமே வந்து இங்கேருந்து நான் செல் தான் அடிச்சிருந்தேன். ஸோ இந்த இடத்துல செல் அடிச்சிருந்தேன். ஏன்னா கேப்பை ஃபில் பண்ணணும், அப்படி இல்லைனா அந்த ஹைஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ் டேரெக்டாக புஷ் பண்ண தேவையில்லைன்னு. ஸோ இந்த இடத்துல நான் செல் போட்டுட்டு ப்ரைஸ் இங்கே வந்து இந்த லோவை எடுத்துகிட்டு திரும்பினப்பயே நான் இங்கே செல்லை கட் பண்ணிவிட்டு இங்கேயே பை போயிட்டேன். பை போயிட்டு இந்த ஹைஸில் தான் நான் டிபி செட் பண்ணியிருந்தேன். ஏன் இந்த ஹைஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் என்னோட -2 லெவல் வந்து இங்கே தான் வரும். ஸோ அதனால் இந்த ஹைஸில் நான் டிபி செட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடு எக்ஸிக்யூஷன்ஸ், ட்ரேடு பண்ணது, அதோட எக்ஸிக்யூஷன்ஸ் பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு இங்கே சிஎஸ்டி வச்சோடனே ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே 5, செகண்ட் சிஎஸ்டிக்கு இங்கே, ஸோ 2க்கும் சேர்த்து எஸ்எல் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ மூணாவதாக வந்து இந்த இதுக்கு இந்த ஹைஸை எடுத்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஹைஸ் இங்கே எடுத்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேண்டில் எஸ்எம்டிக்கு இங்கே அடிச்சிருந்தேன். இந்த இதிலே ட்ரேடு வந்து சிஎஸ்டி வைக்கிற மாதிரி இருந்தோடனே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேயே நான் பை போயிட்டு இந்த ஹைஸில் டிபி செட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் ஆனதுனால நான் இங்கேயே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன் என்னோடய மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணி. ஓவரால் என்னோடய டிபி இது தான். அது ஏன் எங்கே ஓவரால் டிபி செட் பண்ணேன்னா என்னோடய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு இந்த லோ டு ஹைக்கு -2 லெவலுக்கு அக்யூரேட்டாக ப்ரைஸ் போயிருக்கு. ப்ரைஸ் -2.5 வரையும் போகலாம். ஆனால் நான் -2லேயே எனக்கு போதுமான ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஒரு $1,500 வந்துச்சு. ஸோ என்னோடய லாஸை ரெக்கவரி பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ ஆனால் எனக்கு இந்த இடத்துல வந்து ட்ரேடிங் இந்த லோவில் இந்த கேண்டில் கரெக்டாக லோ மேக் பண்ணப்போ தான் க்ளோஸ் பண்ணேன். இந்த ஹைஸில் க்ளோஸ் பண்ணல, லோ மேக் பண்ணப்போ தான் க்ளோஸ் பண்ணனால எனக்கு ஒரு $600 வந்துச்சு. ஸோ நான் லாஸ் பண்ண $500, ஒரு $600, ஒரு $100 ப்ராஃபிட்டில் வந்து இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. பிரேக் ஈவன் டே தான். 100 கிடையாது, 60 நினைக்கிறேன், 60 65 சம்திங் வந்துச்சு. ஸோ அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ என்னோடய டிபி ஓவரால் டிபிக்கு ப்ரைஸ் போயிடுச்சு. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் ஓவரால் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் செல்ஸ் எடுக்கிறீங்கன்னா, ஸோ இது வந்து ஹை ரிஸ்க்கு தான் இந்த இடத்துல எடுக்கிறது. நீங்கள் வெயிட் பண்ணி விட்டு செகண்ட் ஸ்விங்கில் எடுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த செல்லை வந்து ப்ரைஸ் ஹோல்டு பண்ணுதான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து 2 சைடும் எஸ்எம்டி இருந்துச்சு. செல்லுக்கு எஸ்எம்டி இருந்துச்சு, பைக் எஸ்எம்டி இருந்துச்சு. ஸோ கேண்டில் எஸ்எம்டி நீங்கள் பார்க்குறீங்கன்னாலும், இந்த இடத்துல கேண்டில் எஸ்எம்டி பார்க்குறீங்கன்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண விட்டு எடுங்க. ஸோ அவசரப்பட்டு எடுக்க வேணாம். இது என்னோடய அட்வைஸுன்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். இல்லை அடி வாங்கி சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, உங்கள் விருப்பம் தான், எப்படினாலும் எடுத்துக்கங்க. இதுதான் இன்றைக்கான ட்ரேட் எக்ஸிக்யூஷன்ஸ். இந்த ட்ரேடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடு. டாட்டா, பாய், தேங்க்யூ.